இனிஷியலாக நாங்கள் ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணோம். அப்புறம் வீட்டில் எல்லாம் வீட்டோட சம்மதத்தோடு தான் மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் ரீசெண்டாக இப்போ மே மந்த் 2024 தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொரியாவில் தான் இருந்தோம். நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எனக்கு ஃபுட்டு அங்கே வந்து சேரலை. எனக்கு அந்தளவுக்கு மீட் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இங்கேயே சாப்பிட மாட்டேன். அதனால் நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இவர் வந்து நானும் இங்கேயே இருக்கேன், நானும் உன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டார். ஏன்னா அவர் ஒய்ஃபை விட்டுட்டு இருக்க மாட்டோம், அவங்களே இருக்க மாட்டாங்க போல். அதனால் இங்கே வந்துட்டார் என் கூடயே. டெலிவரி வரைக்கும் நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் அங்கே போகிற பிளான் இருக்குது. ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவங்க கல்ச்சர், கொரியன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த இடத்துல வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 months, நாங்கள் இங்கே வந்து 3 months ஆகிடுச்சு. 3 months-ஆக இங்கே தான் இருக்கோம். இத்தனைக்கும் கரூர் வில்லேஜ் எங்கள் ஊரில் தான் இருக்கோம். இப்போ இவர் வந்து எல்லாத்துட்டையும் ஓரளவுக்கு தமிழே பேச கற்றுட்ருக்காரு. ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவருக்கு வாயில் நிறைய வார்த்தைகள் வராது. ஆனால் இருந்தாலுமே இப்போ ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. டெலிவரிக்குள்ளே கொஞ்ச நாள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுட்ருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கார். பட் இங்கே அவரால் என்னெல்லாம் முடியுமோ என்ஜாய் பண்ணுறாரு. கிளைமேட்டு தான் இவர் கொஞ்சம் ஃபிட் ஆகலை. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். எல்லா விஷயத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம ஊர் லைஃப் ஸ்டைல் வேறு. அதை அடாப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கும் போதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹாய், வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். The Math Pongal Festival, and I saw many competition here, and it was so impressive. Actually, the first thing was the running race. They went to the road and they learning. In this weather, so many people came there. And actually, I was riding bike, and some of the guys are so fast. So I was so surprised in this weather, this hot weather. How can they running that fast? So it was so amazing. Actually, the Pongal festivals, Pongal function was there. There was a pot, and there was bricks and fire, and also the upper that the tree is there, and they made pongal, pongi like volcano. It bubbles comes out, and the smoke also comes out, and sweet rice became cooked. Yeah, that's pongal actually. So it was so making sense. It's so good, and it's so beautiful culture actually. It looks also very beautiful, that the bomb of the sugar cane and that kind of things. So it's very wonderful festival. I think it's very beautiful culture of Tamil Nadu, right? Yes. Yeah, it's very good. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.